إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل وإن منكم إلا واردها كان على ربك حتما مقضيا கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இந்த ஜும்மா உரையில் சிராத் பாலம், அந்த சிராத் பாலத்தை மக்கள் கடந்து செல்வது, இது குறித்து சில விஷயங்களை மறுமை நாளை தனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டும் விதமாக நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். மஸ்னூன் ஹுத்வாவிற்கு பிறகு ஒரு வசனத்தை நான் படித்தேன், மரியம் சூராவில் இருந்து. அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் யாராக இருந்தாலும் நரகத்தை கடந்தே ஆக வேண்டும். நரகத்தின் மீது தான் அந்த சிராத் பாலம் என்பது போடப்படும். அந்த பாலத்தை உங்களில் யாராக இருந்தாலும், நபிமார்கள் இருந்து ஆரம்பித்து ஒரு சராசரி முஸ்லிம் வரை, அல்லது முஸ்லிம்களில் இருந்து ஆரம்பித்து காஃபிர்கள் வரை, ஒ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, யாராக இருந்தாலும் அந்த பாலத்தை, நரகத்தை கடந்து சென்றே ஆக வேண்டும். கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, இது உமது இறைவனின் மிக உறுதியான முடிவு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். ஆக அன்பானவர்களே, சிராத் பாலத்தை கடந்து செல்வது என்பது மறுமை மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமே, அந்த நம்பிக்கையின் ஒரு பகுதியாகும். வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன், இறை விசுவாசிகளுடைய ஒரு அம்சத்தை எல்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் மறுமை வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டவர்கள். ஆக மறுமை வாழ்க்கை தொடர்பாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்னென்ன தகவல்கள் சொல்லப்படுமோ அந்த விஷயங்களை எல்லாம் கண்கூடாக பார்த்து நம்பிக்கை கொள்வது போல் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும். அது மௌத்துக்கு பிறகு ரூஹை மலக்குமார்கள் எடுத்து செல்வதில் இருந்து, அடக்கம் செய்த பிறகு ஹபரில் கேள்வி கணக்கு, அடுத்து ஹபருடைய நிஅமத்துகள் அல்லது ஹபருடைய அசாப் என்று ஆரம்பித்து உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் மக்கள் எழுப்பப்படுவது, ஹஷர் மைதானத்தில் நிப்பாட்டப்படுவது, கேள்வி கணக்கு, வலது கையிலோ இடது கையிலோ அமல்களுடைய பதிவேடுகள் வழங்கப்படுவது, அதற்கு அடுத்து நன்மை தீமை தராசுவிலே மீசானிலே எடை பார்க்கப்படுவது, அதற்கு அடுத்த கட்டமாக தான் இந்த சிராத் பாலத்தை கடப்பது. அதற்கடுத்து சொர்க்கம் நரகம் என்று சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் தனித்தனியாக பிரிக்கப்படுவது என்று மறுமை வாழ்க்கை குறித்து எதை குர்ஆனிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸிலும் நாம் படித்தால் அதை உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த தகவல்களிலே, குர்ஆனிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸிலும் சொல்லப்பட்ட அந்த விஷயங்களிலே தேவையில்லாத கேள்விகளை நாம் என்ன செய்யக்கூடாது? எழுப்பக்கூடாது. மனதில் வரக்கூடிய சந்தேகங்களின் அடிப்படையில் அதை சந்தேகம் கொள்ளக்கூடாது அல்லது மறுக்கக்கூடாது. அது பகிரங்கமான குஃப்ராக ஆகிவிடும். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, சிராத் பாலத்தை கடந்து செல்வதும் மறுமை வாழ்க்கை மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமே, அந்த நம்பிக்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த சிராத் பாலம் என்பது என்ன? ஹதீஸிலே சிராத் அல்லது ஜிஸ்ர் என்கிற வார்த்தைகளை ரசூல் அவர்கள் பயன்படுத்துகிறார். பாலம் என்ற அர்த்தம். இந்த பாலம் என்பது நரகத்தின் மீது போடப்படும். பெரிய பெரிய உயர்ந்த ஹைட்டான பாலங்களை நாம் கடந்து செல்லும் பொழுது மிக உயரமான பாலமாக இருந்து கீழே தண்ணீர், அல்லது மிக உயரமான பாலமாக இருந்து கீழே மலை என்று இருந்தால் எவ்வளவு அச்சம் ஏற்படும் நம்முடைய உள்ளத்திலே.
சிந்தனைகள் வரும். இந்த பாலத்தில் இருந்து கீழே விழுந்தால் நம்முடைய கதி என்ன? அப்படி இருக்கும் பொழுது சிராத் பாலம், இந்த ஜிஸ்ர் என்கிற பாலம் என்பது நரகத்தின் மீது போடப்படும் பாலம். அந்த பாலத்திற்கு கீழே நரக நெருப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாலம் தான் இந்த ஜிஸ்ர் அல்லது சிராத் என்கிற பாலம். ஒரு சஹாபி ரசூலிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் மா ஹுவல் ஜிஸ்ர், இந்த ஜிஸ்ர் என்கிற பாலம் என்ன அல்லாஹ்வின் தூதரே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நரக நெருப்பின் மீது அல்லாஹ் அந்த ஜிஸ்ர் பாலத்தை போடுவான் என்று சொல்லும் பொழுது அந்த நபி தோழர் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் இந்த பாலம் என்னது? ரசூல் அவர்கள் சொல்வார்கள், இந்த பாலம் கால்கள் வழுக்கும் இடம். அடுத்தடுத்து ரசூல் அவர்கள் அந்த பாலத்தை குறித்து சில விஷயங்களை சொல்வார்கள். நாம் அடுத்த தகவல்களை சொல்லும் பொழுது பார்க்கலாம். கால்கள் வழுக்கும் இடம், நிம்மதியாக அப்படியே யாரும் என்ன செய்ய முடியாது, கடந்து சென்று விட முடியாது. மாறாக அவர்கள் தன்னுடைய ஈமான், தன்னுடைய அமல், தன்னுடைய நற்குணங்கள், அல்லாஹ்வுடைய உரிமைகளை எப்படி அவர்கள் நிறைவேற்றினார்கள், சக மனிதர்களுக்கு தர வேண்டிய ஹுக்கூக்குகளை எப்படி நிறைவேற்றினார்கள் என்பதை பொறுத்துதான் அவர்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள். ஆனால் அடிப்படையில் அந்த பாலம் கால்கள் வழுக்கும் இடம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு முறை நபி தோழர் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள் மனைவிக்கு முன்னால். அவர்கள் அழுவதை பார்த்து காரணமே தெரியாமல் அவர்களுடைய மனைவி அழ ஆரம்பித்து விட்டார்கள். அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் கேட்டார்கள், நீ எதற்காக அழுகிறாய்? அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அழுவதாக நான் பார்த்தேன், எனக்கும் அழுகை வந்து விட்டது, என்ன காரணம், எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கூற்று எனக்கு ஞாபகம் வந்து விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் யாராக இருந்தாலும் நரகத்தின் மீது போடப்படும் அந்த பாலத்தை கடந்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த வார்த்தை நினைவு கூறும் பொழுது எனக்கு பயம் ஏற்பட்டு விட்டது என்று அவர்கள் சொன்னார்கள். அகன்பார்கள், இதுதான் உண்மையான இறை விசுவாசிகளுடைய அடையாளம். அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் சஹாபிதான். சஹாபா பெருமக்களுக்கு பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லிவிட்டான். அவர்களுக்கும் அந்த நம்பிக்கை உண்டு, சொர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும் என்று. இருந்தாலும் நரகத்தை குறித்து படிக்கும் பொழுது, நரக வேதனை குறித்து படிக்கும் பொழுது, கபருடைய அசாபை குறித்து படிக்கும் பொழுது அச்சம் ஏற்பட வேண்டும். இதுதான் உண்மையான இறை விசுவாசியின் அடையாளம். ஆனால் இன்று சில முட்டாள்கள் என்ன பேசுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு சொர்க்கத்தின் நற்செய்தி சொன்னார்கள், இருந்தாலும் அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த நற்செய்தி, சொர்க்கவாசி என்று சொன்ன அந்த நற்செய்தி அந்த நாளுக்குரிய நற்செய்தி. எந்த நாள் உமர் பின் ஹத்தாவை பார்த்து ரசூல் அவர்கள் நீங்கள் சொர்க்கவாசி என்று சொன்னார்களோ அந்த நாள் அவர் ஒரு சொர்க்கவாசியாக வாழ்ந்தார் என்று அர்த்தம். அடுத்த நாட்களுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது என்று பாருங்கள். சஹாபாவை குறித்து நம்முடைய கொள்கையை சீர்குலைப்பதற்காக வேண்டி என்ன மாதிரியான பேச்சுகள் பேசுகிறார்கள் என்று. அப்படி பார்த்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீதுடைய மிகப்பெரிய இமாமாக இருந்தவர். அவர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார், வஜுனுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்து விடு என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நம்பிக்கை கிடையாதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தூதுத்துவத்தை வழங்கி இருக்கிறான், தௌஹீதுக்கு நானே இமாமாக இருக்கிறேன், நான் இறந்து போகும் வரை ஷிர்கில் போக மாட்டேன் என்று அவர்கள் நம்பிக்கை கிடையாதா? நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கும். அதே நேரத்தில் உண்மையான இறை விசுவாசி யார் என்று சொன்னால் ஆதரவு, நம்பிக்கைக்கு அப்படி நேர்மாறாக அச்சம், பயமும் இருக்க வேண்டும். ஆகவேதான் சிலை வணக்கத்தை விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற ஒரு நபி பாதுகாப்பு தேடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஒவ்வொரு நாள் நினைச்சுவார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார், யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூல் அவர்கள் துஆ செய்வார்கள். ரசூலுக்கு நம்பிக்கை கிடையாதா? அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று நம்பிக்கை உண்டு. ஆனால் அதே நேரத்தில் அச்சமும் இருக்க வேண்டும், பயமும் இருக்க வேண்டும், ஆதரவும் அச்சமும். இந்த இரண்டுக்கு மத்தியில் தான் உண்மையான ஈமான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டான் ஏற்கனவே. அல்லாஹ் உங்களுக்கு கியாம நாளிலே மகாமம் மஹ்மூதா என்கிற அந்த அந்தஸ்தை தருவான். மகாமம் மஹ்மூதா என்று சொன்னால் என்ன? அத்தனை மனிதர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வது, சிபாரிசு செய்வது. ஹஷர் மைதானத்திலே கேள்வி கணக்கை ஆரம்பித்து விடு யா அல்லாஹ் என்கிற அந்த சிபாரிசுக்கு பேர் தான் மகாமம் மஹ்மூதா. அல்லாஹ் வாக்களித்து விட்டான் குர்ஆனிலே, பனி இஸ்ராயீல் அத்தியாயத்திலே, நபியே அல்லாஹ் உங்களை மகாமம் மஹ்மூத் என்கிற அந்த அந்தஸ்தில் உங்களை வைப்பான், நிப்பாட்டுவான் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து விட்டான். இருந்தாலும் ரசூல் நமக்கு என்ன சொன்னார்கள்? ஒவ்வொரு அதானுக்கு பிறகு எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மகாமம் மஹ்மூதா, ஃபதீலா, அதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று ரசூல் அவர்கள் வலியுறுத்தினார்களா? இல்லை. ரசூலுக்கு நம்பிக்கை கிடையாதா? நம்பிக்கை ஒரு பக்கம், அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அச்சம், பயமும் இருக்க வேண்டும். ஆகவேதான் சஹாபா பெருமக்கள் சொர்க்கவாசி என்று நற்செய்தி சொல்லப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ரசூலுடைய வார்த்தை மீது நம்பிக்கை உண்டு. இருந்தாலும் அவர்கள் இன்னொரு பக்கம் நினைச்சுவார்கள், பயப்படுவார்கள், அஞ்சுவார்கள். ஆக அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அந்த சிராத் பாலத்தை குறித்த அந்த வசனத்தை நினைவு கூறுகிறார், பயந்து நெச்சுகிறார்கள், அழுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆக அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அச்சம், மறுமை சிந்தனை நம்முடைய உள்ளங்களில் ஏற்பட வேண்டும். இந்த சிராத் பாலத்தை முதலாக கடந்து செல்பவர்கள் யார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாக அந்த சிராத் பாலத்தை கடந்து அந்த பக்கம் சொர்க்கம் இருக்கக்கூடிய பக்கத்திலே போய் சேரக்கூடியவர். அங்கு போன பிறகும் சொர்க்கத்தின் கதவை தட்டி முதலாக சொர்க்கத்தின் நுழைபவர் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுக்கு தந்த சிறப்பு. ரசூலுக்கு மாத்திரமல்ல, ரசூலுடைய உம்மத்தியாக இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பும் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்மத்துகள், பல சமூகங்கள், பல நபிமார்களுடைய கௌம் சமூகங்கள் வந்த அந்த வரிசைப்படி நாங்கள் இறுதியாக வந்தவர்கள். நஹ்னுல் ஆஹிரூன், இறுதியாக வந்தவர்கள். ஆனால் சொர்க்கத்தில் நுழைவது என்று பார்க்கும் பொழுது நாங்கள் தான் பிற சமூக மக்களை முந்திக் கொள்பவர்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூதருக்கும் தூதரின் இறுதி தூதரின் உம்மத்தாகிய நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு சிறப்பு தான், கண்ணியம் தான். நாம் இறுதியாக வந்திருந்தாலும் சிராத் பாலத்தை கடந்து சென்று சொர்க்கத்தில் நுழையும் அந்த விஷயத்திலே அல்லாஹ் நம்மை முந்திக் கொள்பவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, இந்த சிராத் பாலத்தை கடந்து செல்லும் பொழுது நமக்கு ஒளி, அல்லாஹுடைய நூர் தேவைப்படும். காரணம், அந்த சிராத் பாலத்தை குறித்து ரசூலுகள் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள்? அந்த சிராத் பாலம், அந்த ஜிஸ்ர் என்பது முடியை விட மிக லேசாக இருக்கும், வாளை விட மிக கூர்மையாக இருக்கும். அதை கடந்து செல்வது லேசான காரியம் இல்லை என்பதை உணர்த்தும் வண்ணம் ரசூல் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள். ஆக அப்படி நார்மலான ஒரு விசாலமான பாதையை கடந்து செல்வதற்கு இருட்டு நேரத்தில் நமக்கு ஒளி தேவைப்படுகிறது, லைட் தேவைப்படுகிறது, ஒளி தேவைப்படுகிறது. அப்படி இருக்க அந்த நரகத்தின் மீது போடப்படும் அந்த பாலத்தை கடந்து செல்வதற்கும் ஒளி நமக்கு தேவைப்படும். அல்லாஹ் அந்த நேரத்திலே இறை விசுவாசிகளுக்கு, முஃமினீன்களுக்கு, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒளியை தருவான். காஃபிர்களுக்கு அந்த நூர், அந்த ஒளி வழங்கப்பட மாட்டாது. முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்களுக்கு அந்த ஒளி வழங்கப்பட மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிராத் பாலத்தை கடந்து போகும் பொழுது ஒளியை தருவான். அப்போது முனாஃபிகீன்கள் என்ன சொல்வார்கள்? இந்த இறை விசுவாசிகளை பார்த்து, உந்துரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும், நம்மை நோக்கி பாருங்களே. அந்த இறை விசுவாசிகளே பிரகாசமாக இருப்பார்கள், அல்லாஹ் நன்கறிந்தவன். அந்த பிரகாசத்தின் காரணமாக அவர்களுக்கு ஒளி தெரியும், அவர்கள் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். ஆக முனாஃபிகீன்கள் சொல்வார்கள், நம்மை நோக்கி பாருங்களே, உங்களுடைய ஒளியிலிருந்து, உங்களுடைய நூறிலிருந்து ஒரு பகுதி நமக்கும் கிடைக்கட்டும், அதை கொண்டு நாமும் இந்த பாலத்தை கடந்து வருகிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை விசுவாசிகளுக்கும் அந்த முனாஃபிகீன்களுக்கும் மத்தியிலே ஒரு தடையை ஏற்படுத்தி விடுவான். இறை விசுவாசிகளுடைய ஒளியை கொண்டு முனாஃபிகீன்களால் எந்த பயனும் அடைய முடியாது. ஆகவே அந்த நேரத்தில் நமக்கு ஒளி தேவைப்படும். அந்த ஒளியானது இறை விசுவாசிகளுக்கு, ஈமான் என்கிற ஒளி யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அத்தகைய மக்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வெளிப்படையான பிரகாசத்தையும் ஒளியையும் வழங்குவான். அந்த பாலத்தை கடந்து செல்லக்கூடிய மக்களை பிரித்து சொல்வதாக இருந்தால் 3 வகையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சாரார் யார் என்று சொன்னால், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அந்த பாலத்தை வேகமாக கடந்து சென்று விடுவார்கள். இப்படி ஒரு சாரார். இன்னொரு சாரார் யார்? அந்த பாலத்தை அவர்கள் கடந்து அந்த பக்கம் சென்று விடுவார்கள், ஆனால் சிரமப்பட்டு கீழே விழுந்து தவிழ்ந்து அந்த பாலத்தில் என்னென்ன இருக்கும் என்பதை ரசூல் அவர்கள் சொல்லும் பொழுது, அது கால்கள் வழுக்கும் இடம் என்று ரசூல் சொன்னார்களே, அதை தொடர்ந்து ரசூல் அவர்கள் சொல்வார்கள், அங்கு நிறைய இரும்பு கம்பிகள் போன்ற பொருட்கள் இருக்கும், பெரிய பெரிய முற்கள் இருக்கும், கொக்கிகள் மாதிரி இரும்புகள் இருக்கும், பெரிய பெரிய முற்கள் இருக்கும். அதாவது இடையூறு இல்லாமல் அப்படியே இலகுவாக சென்று விட முடியாது. நாம் கசாப் கடையில் பார்ப்போமே, அறுத்து பிறகு நினைச்சுவார்கள், ஆட்டு மாட்டை அறுத்த பிறகு அந்த கரியை தூக்கி ஒரு கொக்கியில் மாட்டுவார்கள். அப்படி போன்ற கொக்கிகள் அங்கு இருக்கும், மக்களை இழுப்பதற்காக வேண்டி. ஆக இறை விசுவாசிகள் மிக உறுதியான ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் வேகமாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் இரண்டாவது சாரார் யார்? அந்த கொக்கிகள் முற்கள் இருக்குமே, அதில் அவர்களுக்கு சில காயங்கள் ஏற்பட்டு கஷ்டப்பட்டு கீழே விழுந்து தவிழ்ந்து, ஆனால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய உதவியால் அவர்கள் அந்த பக்கம் சென்று விடுவார்கள். இது இரண்டாவது சாரார். மூன்றாவது சாரார் யார்? அவர்கள் அந்த பாலத்தை கடந்து செல்ல முடியாது, மாறாக அந்த பாலத்தை விட்டு கீழே விழுந்தால் நேரடியாக நரகம்தான், அந்த நரக நெருப்பில் அவர்கள் விழுந்து விடுவார்கள். இப்படி 3 சாராராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து சொல்கிறார்கள். சரி, கடந்து செல்லக்கூடிய பாலத்தை கடந்து அந்த பக்கம் போய் சேரக்கூடிய மக்கள் அவர்களும் ஒரே தரத்தில், ஒரே தரஜாவில் இருக்க மாட்டார்கள். இறை விசுவாசிகள் 10 பேர் இருந்தால் 10 பேருடைய ஈமானும் அமலும் ஒரே மாதிரியாக இருக்குமா? இருக்காது. அவரவர்கள் தன்னுடைய ஈமான், தன்னுடைய அமலில்
மாறுபட்டவர்களாக இருப்பார்கள். அதுக்கு ஏற்பதான் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வேகத்தை சொல்லும் பொழுது சில பேர் கண் இமை அசைக்கும் அந்த நொடியில் அந்த பாலத்தை கடந்து அந்த பக்கம் சென்று விடுவார்கள். நபிமார்கள், பெரிய பெரிய நல்லடியார்கள் அவ்வளவு வேகமாக. இன்னும் சில பேர் மின்னல் வேகத்தில் அந்த பாலத்தை கடந்து சென்று விடுவார்கள். இன்னும் சிலர் புயல் காற்று வேகத்திலே அந்த பாலத்தை கடந்து சென்று விடுவார்கள். சில பேர் வேகமாக ஓடக்கூடிய குதிரை மாதிரி அந்த பாலத்தை கடந்து சென்று விடுவார்கள். இன்னும் சிலர் வேகமாக ஓடும் ஒட்டகங்கள் போன்று அந்த பாலத்தை கடப்பார்கள். சில பேர் வேகமாக ஒரு மனிதன் ஓடினால் எப்படி வேகமாக போக முடியுமோ அப்படி சில பேர். இன்னும் சில பேர் என்று சொல்லும் பொழுது அந்த இரண்டாவது சாரார் நடப்பார்கள், கீழே விழுவார்கள், தவிழ்ந்து எப்படியாவது அந்த பாலத்தை கடப்பார்கள். அடுத்து வரக்கூடியவர்கள் அந்த பாலத்திலிருந்து கீழே விழுந்து விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த பாலத்தில் நம்முடைய வேகம் என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த உலக வாழ்க்கையில், இந்த ஹயாத்திலே மார்க்க விஷயத்தில் உங்களுடைய வேகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தால் நமக்கு புல் சிராத்தில், அந்த சிராத் பாலத்திலே நம்முடைய வேகம் என்னவாக இருக்கும் நாம் இலகுவா என்ன செய்யலாம், கணிக்கலாம். தொழுகை விஷயத்தில் நாம் எவ்வளவு முந்திக் கொள்கிறோம். சதகாத்துகள் தருவது, ஏழைகள் வந்து உதவி கேட்கிறார்கள், சதகா தருவதில் நாம் எவ்வளவு வேகமாக முந்திக் கொள்கிறோம். உறவுகளை பேணி நடக்கக்கூடிய விஷயத்திலே எவ்வளவு நாம் வேகமாக செயல்படுகிறோம். ஒருவருக்கு கஷ்டம் என்று சொன்னால் அந்த கஷ்டத்தை போக்குவதற்காக வேண்டி நாம் எவ்வளவு வேகமாக முற்படுகிறோம். நன்மையான காரியங்களிலே எவ்வளவு வேகமாக நாம் பிறரை முந்திக்கொள்ள முயற்சிக்கிறோம். பாவங்களை விட்டு ஒதுங்கி இருப்பதில் நாம் எவ்வளவு பிறரை முந்திக்கொள்ள முயற்சிக்கிறோம் என்பதை பொறுத்துதான் சிராத் பாலத்தில் நம்முடைய வேகம் என்பது தீர்மானிக்கப்படும். அன்பார்களே, அங்கு நாம் வேகமாக கடந்து செல்ல விரும்புகிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நன்மையான காரியத்தில் பிறரை முந்திக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். நன்மையான காரியத்தில் பிறர் நம்மை முந்திக் கொள்கிறார்கள். நாம் உலக விஷயத்திலே நாம் உலக ஆசாபாசங்களை அடைவதற்காக, உலக லாபத்தை அடைவதற்காக வேண்டி நாம் மார்க்க விஷயத்திலே பின்தங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் சிராத் பாலத்திலும் பின்தங்கியவர்களாக, தவிழ்ந்து பல காயங்களோடு சென்று சேரக்கூடியவர்களாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கீழே விழுந்து விடக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். ஆக இந்த உலக வாழ்க்கையில் மார்க்க விஷயத்திலே நன்மையான காரியங்களிலே முந்திக் கொள்பவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய உதவியால் சிராத் பாலத்திலும் வேகமாக புயல் காற்று மாதிரி அல்லது மின்னல் மாதிரி கடந்து செல்லக்கூடிய மக்களில் நாமும் இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய பாக்கியசாலிகளில் நம்மையும் ஆக்குவானாக. அன்பார்ந்தவர்களே, அந்த சிராத் பாலத்தை குறித்து ரசூல் அவர்கள் சொல்லும் பொழுது குறிப்பிடுகிறார்கள், அந்த சிராத் பாலத்திலே ஒரு பக்கம் உறவுகள் நின்று கொண்டிருக்கும், உறவுகள். இன்னொரு பக்கம் அமானிதம் இருக்கும். என்ன அர்த்தம்? அமானிதம் என்கிற விஷயத்திலே, உறவுகள் என்கிற விஷயத்திலே யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வார்களோ, உறவுகளை துண்டிப்பார்களோ, உறவுகளை துண்டித்து வாழ்வார்களோ, அமானிதம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதில் துரோகம் செய்வார்களோ, மோசடி செய்வார்களோ, அந்த மக்களை, துரோகம் செய்தவர்களையும் உறவுகளை துண்டித்து வாழ்ந்தவர்களையும் அந்த உறவு ஒரு பக்கமும் அந்த அமானிதம் ஒரு பக்கமும் பிடித்து கொள்ளும் என்ற அர்த்தம். அவர்களை அந்த பாலத்தை கடந்து செல்ல விடாது என்ற அர்த்தம். ஆகவே என்பவர்களை உறவுகளை பேணி வாழக்கூடிய விஷயத்திலே நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். யார் நம்மோடு நல்ல விதத்தில் நடந்து கொள்கிறார்களோ அந்த மக்களோடு நல்ல விதத்தில் நடந்து கொள்வது, அந்த மக்களோடு உறவை வைத்துக் கொள்வது, இது அல்ல உறவை பேணுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லைஸல் வாஸிலு பில் முகாஃபி. பகரமாக உறவை பேணி வாழ்பவர் உறவை பேணி வாழ்பவர் அல்ல. பகரமாக என்று சொன்ன அர்த்தம், அவர் என்னோடு நல்ல விதத்தில் நடந்து கொள்கிறார்கள், நானும் அந்த உறவினர்களோடு நல்ல விதத்தில் நடந்து கொள்கிறேன் என்று சொன்னால் இது பகரமாக உறவை பேணுபவர்கள். இது அல்ல பெரிய விஷயம். பகரமாக உறவை பேணுபவர் உண்மையில் உறவை பேணுபவர் அல்ல. அது இலகுவான காரியம், அது லேசான காரியம். மாறாக உண்மையான உறவு பேணுபவர் யார் என்று சொன்னால், யார் உறவை முறித்து கொள்கிறார்களோ அந்த உறவினர்களோடு தன்னுடைய உறவை முறித்து கொள்ளாமல் தக்க வைக்கிறார்களே அவர்கள்தான் உண்மையில் உறவை பேணுபவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக என்னோடு எந்த உறவினர்கள் நல்ல விதத்தில் நடந்து கொள்வார்களோ அவர்களோடு நானும் நல்ல விதத்தில் நடந்து கொள்வேன். என்னுடைய விஷயத்தில் யார் ராங்காக செய்வார்களோ அதற்கு டபுள் மடங்கு நானும் ராங்காக நடப்பேன் என்று சொன்னால் இது அல்ல பெரிய விஷயம். மாறாக இது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியம். தவறாக நடந்து கொள்ளக்கூடிய, தவறான அணுகுமுறையை கையாளக்கூடிய உறவினர்களோடும் உறவை முறித்து கொள்ளாமல் எப்படியாவது அதை தக்க வைப்பது, அலட்சியம் காட்டுவது, அவர்களை மன்னிப்பது, இதுதான் உண்மையில் உறவை பேணுவதாகும். அத்தகைய விதத்தில் நாம் உறவை பேணி வாழ வேண்டும். ஆக உறவுகளை துண்டித்து வாழ்பவர்களாக நாம் இருந்தால் சிராத் பாலத்தில் அந்த உறவு நம்மை வந்து பிடித்துவிடும். சிராத் பாலத்தை இலகுவாக கடந்து செல்ல விடாது. இன்னொரு பக்கம் அமானிதம். அமானிதம் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே, யாரோ ஒருவர் ஒரு பொருளை தருகிறார், அந்த பொருளை அப்படியே பாதுகாத்து வைப்பது, அவர் கேட்கும் பொழுது கொடுப்பது, இது மட்டும் அமானிதம் கிடையாது.
நாம் அமானிதம் என்று சொன்னால் பெரும்பாலும் சுருக்கமாக அந்த அமானிதத்தின் பொருளை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்படி அல்ல. அமானிதம் என்பது மிக விசாலமான ஒரு விஷயம். அதில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொறுப்புகள், அது பள்ளிவாசலுடைய பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்தில் நாம் வேலை பார்க்கிறோம், அங்கு நமக்கு இந்த ஊதியம் உங்களுடைய பொறுப்பு இது என்று வழங்கப்பட்ட அந்த பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, அது காசுக்கு பதிலாக நாம் ஆற்றக்கூடிய பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது அல்லாஹ்வுக்காக என்று காசை இல்லாமல் ஆற்றக்கூடிய பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, பொறுப்புகள் அனைத்துமே அமானிதம்தான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், உங்களிடத்தில் ஒருவர் வந்து பேசுகிறார், உங்களோடு பேசும் பொழுது அவர் வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி திரும்பி பார்க்கிறார் என்று சொன்னால் அவர் சொன்ன அந்த விஷயம் அமானிதம். இங்கங்கு இதற்காக பார்க்கிறார், யாரும் கேட்கவில்லையே, அருகில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்து பார்த்து பேசுகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு மாத்திரம்தான் அந்த விஷயத்தை அவர் சொல்ல விரும்புகிறார், யாருக்கும் அந்த விஷயம் தெரியக்கூடாது என்று அவர்கள் பயந்து அச்சப்பட்டு இப்படி திரும்பி பார்க்கிறார் என்று சொன்னால் அவர் சொன்ன அந்த தகவல் அமானிதம். ஆக ஒருவர் இப்படி சொல்லும் பொழுது அந்த தகவலை யாருக்கும் சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறீர்கள், அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பலர் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்கிறார்கள், ஒரு மஷ்வரா செய்கிறார்கள், அல்லது இந்த காலத்துக்கு ஏற்ப சொல்வதாக இருந்தால் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது, அதில் சில முக்கியமான ஆலோசனைகள் வருகிறது என்று சொன்னால் அந்த பேச்சுவார்த்தை எல்லாமே அமானிதம். அந்த ஆலோசனையில் பேசிய விஷயங்கள், அந்த குரூப்பில் பேசிய விஷயங்களை நீங்கள் வெளியே போய் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது, அந்த செய்தி அமானிதம். அதே போல் இன்னொரு ஹதீஸிலே ரசூல் அவர்கள் சொல்வார்கள், உங்களிடத்தில் வந்து ஒருவர் ஆலோசனை கேட்க அவருடைய நன்மை எதில் இருக்கிறதோ அதை அவருக்கு சுட்டி காட்டாமல், அந்த ஆலோசனை தராமல் வேறு ஆலோசனை தந்துவிட்டால் நீங்கள் அந்த நபருக்கு துரோகம் செய்து விட்டீர்கள். ஒருவர் வந்து ஆலோசனை செய்கிறார் இடத்திலே, இந்த வீட்டில் ஒரு உறவு பார்த்து கொண்டிருக்கிறோம், இன்னொரு இடத்திலும் ஒரு உறவு பார்த்து கொண்டிருக்கிறோம், உங்களுடைய ஆலோசனை என்ன என்று கேட்க, எந்த வீட்டில் பெண் எடுப்பது சிறந்ததோ அந்த ஆலோசனை நான் தர வேண்டும், வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி எந்த வீட்டில் உறவு எடுப்பது சரியில்லையோ ஆனால் அந்த வீட்டுக்காரர்கள் எனக்கு உறவினர்கள் என்கிற அடிப்படையில், உதாரணத்திற்கு அந்த வீட்டு பெண்ணை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள், நல்ல பெண் என்று தவறான ஆலோசனை தந்துவிட்டால் இது துரோகம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக சரியான ஆலோசனை நமக்கு தெரிந்தால் சரியான ஆலோசனை தருவதும் ஒரு அமானிதம் தான், தப்பான ஆலோசனை தருவது ஒரு துரோகம், ஹியானத். ஆக அந்த அடிப்படையில் என்பார்களே, அமானிதம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதே போல உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நாம் சரியாக அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொண்டால் சிராத் பாலத்தை கடந்து செல்வது நமக்கு இலகுவாகும். இல்லை என்று சொன்னால் ஒரு பக்கம் இந்த உறவுகளும் இன்னொரு பக்கம் அமானிதமும் நம்மை தன் பக்கம் இழுத்து கொள்ளும், சிராத் பாலத்தை கடந்து செல்ல விடாது. அதே போல் அன்பானவர்களே, சிராத் பாலத்தை இரு விசுவாசிகள் கடந்து சென்று விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதை கடந்து போன பிறகு மீண்டும் ஒரு பாலம் இருக்கும் என்று சில ஹதீஸுகளில் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த பாலத்துக்கு ரசூல் அவர்கள் பயன்படுத்திய பெயர் கந்தரா. கந்தரா என்று சொன்னாலும் பாலம் தான், பிரிட்ஜ் தான். அரபியிலே ஜிசிர் என்று சொன்னாலும் பாலம் தான். இந்த ஜிசிர் என்கிற பாலத்தை, சிராத் பாலத்தை கடந்து போன பிறகு அங்கு மீண்டும் ஒரு பாலம் இருக்கும், அதை கடந்து போனால்தான் சொர்க்கம். இந்த இரண்டு பாலங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான் என்று சொன்னால், சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இருக்குமே, உரிமைகள் கடமைகள், அதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு வழங்குவான் என்று ஹதீஸுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் வைத்துதான் அல்லாஹ் என்ன செய்வான், கடன் வாங்கியவர்கள் கடன் கொடுத்தார்களா, அமானிதத்தை வாங்கியவர்கள் அமானிதத்தை கொடுத்தார்களா இல்லையா, உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது பிரச்சனையா என்கிற சக மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள ஹுகூக், அந்த கடமைகள் உரிமைகள் குறித்து அங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு வழங்குவான். ஆக அந்த விஷயத்தில் யாராவது பிறர் மீது அநீதி இழைத்தவர்களாக வாங்கிய கடனை கொடுக்கவில்லை, மோசடி செய்தார்கள், ஏமாற்றி விட்டார்கள் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை தூக்கி அந்த அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவான். அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பாவத்தை தூக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவைப்பட்டால் என்ன செய்வான், அந்த நபர்கள் மீது சுமத்தி விடுவான். ஆக ஹுகூக்குல் இபாத், சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவு முக்கியமானது. பாலத்தை, சிராத் பாலத்தை கடந்து போன பிறகும் கூட என்ன செய்ய முடியாது, ஹுகூக்குல் இபாத், சக மனிதர்கள் விஷயத்திலே நாம் அல்லாஹ்வுடைய கடமைகளை, அந்த மக்களுடைய கடமைகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் சிராத் பாலத்தை கடந்து போன பிறகும் சொர்க்கத்தில் நுழைவது கேள்விக்குறியாக ஆகலாம் என்று அந்த செய்தி நமக்கு சொல்கிறது என்று சொன்னால், ஹுகூக்குல் இபாத் என்கிற சக மனிதர்கள் சார்ந்த கடமைகளில் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக சக மனிதர்கள் தொடர்பான ஹக்குகள் கடமைகள் ஏதாவது இருந்தால் இந்த உலக வாழ்க்கையில யோசித்து ரசூல் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வது போல், அப்படி ஏதாவது கடமை இருந்தால் இன்றே அந்த விஷயங்களை தீர்த்து கொள்ளட்டும். ஏனெனில் மௌத்து வந்துவிட்டால் அடுத்து
திர்ஹம் தீனாரை வைத்து என்ன செய்ய முடியாது, அந்த காரியங்களை தீர்க்க முடியாது. அங்கு இருப்பது நன்மைகள் மாத்திரம்தான் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஆக அத்தகைய விஷயங்களை மௌத்தை சந்திப்பதற்கு முன்பாக சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த உலக வாழ்க்கையிலேயே அதிகமான நன்மைகளை செய்து நன்மையான காரியங்களில் முந்திக் கொள்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி சிராத் பாலத்தையும் வேகமாக முந்திக் கொள்ளும் மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحابته أجمعين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சிராத் பாலத்தை கடப்பதற்கு ஒவ்வொரு நன்மையான காரியம் நமக்கு நிச்சயமாக உதவி செய்யும். நன்மையான காரியங்களுக்கு முன்பாக சரியான கொள்கை அதற்கு அடிப்படை நிபந்தனை. சில குறிப்பிட்ட அமல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்தால் சிராத் பாலத்திலே கால்கள் வழுக்காமல் உறுதியாக இருப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று சில ஹதீஸுகளில் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அந்த காரியங்கள், அத்தகைய நன்மையான காரியங்களை 3 காரியங்களாக நாம் பிரித்து சொல்லலாம். அதில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், மன் மஷா மஅ அஹீஹி ஃபீ ஹாஜதி அஸ்பத்தல்லாஹு கதமைஹி. எவர் ஒருவர் தன்னுடைய சகோதரரின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அந்த சகோதரரோடு சேர்ந்து நடப்பாரோ, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களுடைய பாதங்களை உறுதியாக்குவான் அந்த பாலத்திலே, சிராத் பாலத்திலே. அன்பார்வர்களே, சக மனிதர்களுக்கு உதவி செய்வது என்பது சாதாரண ஒரு நன்மையே கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வையில் அது மிக சிறந்த, மிக உயர்ந்த ஒரு நன்மை. ஆக நம்மால் சகோதரர்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியும், அவர்களுடைய ஒரு கஷ்டத்தை போக்க முடியும், அவர்களுடைய நெருக்கடியை நீக்க முடியும், கடனை கொடுப்பதிலே அல்லது கடனை அடைப்பதிலே உதவி செய்ய முடியும் என்று சொன்னால், நம்மால் இயன்ற உதவியை நாம் செய்வோமே ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிராத் பாலத்தை கடந்து செல்லும் பொழுது நம்முடைய கால்களுக்கு உறுதியை வழங்குவான், கால்கள் வழுக்காது. அதேபோல் இன்னொரு ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம்தான் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்காக உதவி செய்வது. அநீதி இழைக்கப்பட்டவர் எந்த விதத்தில், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று எந்த விதத்தில் அநீதி இழைக்கப்பட்டவராக இருந்தாலும் இவர்தான் அநீதி இழைக்கப்பட்டவர் என்று நமக்கு உறுதியாக தெரிந்தால் அந்த அநீதி இழைக்கப்பட்டவரோடு சேர்ந்து நிற்பது, அவருக்காக குரல் கொடுப்பது, நீதியை நேர்மையை நாடி செல்வது என்று அநீதி இழைக்கப்பட்டவருக்காக உதவி செய்வதும் சிராத் பாலத்தை கடந்து செல்வதிலே உதவி செய்யக்கூடிய ஒரு காரியம் என்பதாக ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. 3வது அன்பானவர்களே, பள்ளிவாசலை கடைபிடிப்பது, பள்ளிவாசலோடு தன்னுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வது. ஹஷர் மைதானத்திலே சூரியன் தலைக்கு மேல் இருக்கும் பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மக்களுக்கு அர்ஷின் நிழலுக்கு கீழ், அர்ஷுடைய நிழலுக்கு கீழ் அடைக்கலம் தருவான் என்ற ஹதீஸில் பார்க்கிறோம். அதில் ஒரு சாரார் யாருடைய உள்ளம் எப்போதும் பள்ளிவாசலோடு ஒட்டி இருக்குமோ, ஒரு தொழுகையை நிறைவேற்றி வந்துவிட்டால் அடுத்த தொழுகைக்கு செல்வதை எதிர்பார்த்த வண்ணம் இருப்பார்களே, அப்படிப்பட்ட மக்கள். இது சாதாரண விஷயம் அல்ல, மிக மிக கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் அதை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான கூலியை தருகிறான். அவ்வாறு அர்ஷின் நிழலுக்கு கீழ் அடைக்கலம் தரப்படுவார்கள் என்று சொல்லப்பட்ட அதே மக்களுக்கு ரசூல் சொன்ன இன்னொரு சிறப்பு தான் என்னது, யார் பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்பை வைத்துக் கொள்வார்களோ அத்தகைய மக்களுக்காகவும் சிராத் பாலத்தை கடந்து செல்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்கி தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த நன்மையான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. சிராத் பாலத்தை கடந்து செல்வதையும் சிராத் பாலத்துக்கு பிறகு கந்தரா என்கிற அந்த பாலத்தை கடந்து செல்வதையும் அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி தருவானாக. அந்த காரியத்தை இலகுவாக்கக்கூடிய நன்மையான காரியங்களை வாழ்க்கையில் அதிகம் அதிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. உறவுகளை பேணி நடக்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக. உறவுகளை முறித்து வாழ்வதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அமானிதம், அது எந்த அமானிதமாக இருந்தாலும் சரி, அதை பேணி பாதுகாக்கக்கூடிய அமானிதம் தொடர்பான விஷயத்திலே ஹியானத், துரோகம் செய்வதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين وخذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وألف بين قلوبهم وأصلح ذات بينهم وانصرهم على عدوك وعدوهم. اللهم لعن الكفرة الذين يصدون عن سبيلك ويكذبون رسلك
ويقاتلون أولياءك. اللهم خالف بين كلمتهم وزلزل أقدامهم وشتت شملهم وفرق جمعهم وأنزل بهم بأسك الذي لا ترده عن القوم المجرمين. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.